கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் உயிரிழந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு மட்டும் மரக்காணம் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் உயிரிழந்த நிலையில் இன்று 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து மேலும் பல கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பாமக வழக்கறிஞர் பாபு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பாலு சார் சொல்லுங்கம்மா. சார், இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கள்ளச்சாராயம் குடித்து 3 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? கடும் அதிர்ச்சி அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக சாராய கடையை திறந்து அதுக்காக தான் சாராய கடையை திறந்திருக்கோம், டாஸ்மாக் கடையை என்று சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் என்று சொன்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 3 பேர் கள்ளச்சாராயத்திற்கு இன்றைக்கு உயிரை பலி கொடுத்திருப்பது என்பது மிகவும் கவலை அளிக்கிறது. திமுக வெட்கப்பட வேண்டும். இதற்கு தார்மீக பொறுப்பேற்று காவல்துறையை தன்னுடைய அதிகாரத்தில் வைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று இந்த மரணத்திற்கான பொறுப்பை தார்மீகமாக முதலமைச்சர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி என்பது எந்த அதிகாரமும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டாமல் மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லிவிட்டு மதுவை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரப்பிக்கொண்டு, அதிலும் குறிப்பாக மதுக்கடைகள் 11 மணிக்கு திறக்க வேண்டிய மதுக்கடைகள் காலை 6 மணியிலிருந்து மது வணிகம் நடைபெற்றிருந்தது. டாஸ்மாக் கடையை திறந்துட்டோம், பூரணமா கள்ளச்சாராயத்தை ஒழித்துட்டோம் என்று மாறுதட்டிய திமுக ஆட்சியில் இன்றைக்கு 3 பேர் இறந்திருப்பதும் 10க்கும் மேற்பட்டோர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியது என்பது வெட்கக்கேடு, கவலை அளிக்கிறது. திமுக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு இழப்பீடை இந்த அரசு வழங்க வேண்டும். இதற்கு இது தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. இது எப்பொழுது இந்த அரசு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது? தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தான் ஒரே தீர்வு என்று பாமகனுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் இல்லை, டாஸ்மாக் கடைகளை 3 நாள் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று காரணம் கூறுகிற திமுக, டாஸ்மாக் கடையும் நடக்கிறது, கள்ளச்சாராயம் நடந்துகிட்டு இருக்கிறது, சந்து கடைகள் இருக்கிறது, பாக்கெட் சாராயம் விற்கப்படுகிறது. இவையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டக்கூடிய வகையில்தான் இந்த மரணம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. அந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு உரிய நடவடிக்கை திமுக அரசு மேற்கொள்ளும்.